சுகமே சொல்க குரு வாழ்க குரு நாமம் வாழ்க குருவே சரணம் குருவே துணை. இந்த வீடியோவில் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வெற்றிகளையும் அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் முதலாக இருக்கக்கூடிய மேஷ ராசி. மேஷ ராசி அப்படின்னாவே ஒரு தைரியமான ஒரு ராசி, வீரியமான ஒரு ராசி. ஓகேங்களா? முதல் காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷ வீடு. அப்போ தலை நல்ல ஒரு கம்பீரமாக இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு வீர வாராகி, வீர வாராகி, தைரியம் தைரியம். எதிர்த்து வரக்கூடியவர்களை வெற்றி பெறக்கூடிய வெற்றி வாகை சூட. அப்போ வீர வாராகியை வழிபாடு செய்யணும் மேஷ ராசிக்காரர்கள். ரிஷப ராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி ரிஷப ராசி. குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா ஸ்வர்ண வாராகி, செல்வம், புரியுதுங்களா? செல்வம், குடும்ப நிம்மதி, குடும்ப சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ரிஷபம் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண வாராகிய வழிபாடு செய்யணும். அவங்களுக்கான தெய்வம் ஸ்வர்ண வாராகி. மூணாவதா இருக்கக்கூடிய மிதுனம் காலபுருஷனுடைய மூணாவது வீடு என்னது? கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம். கம்யூனிகேஷன், ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது நம்மளுடைய வார்த்தையை அவங்க சரியா கேட்குதா இல்லை நம்மளுடைய வார்த்தையை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஞான வாராகி, ஞான வாராகி. கல்வி, பேச்சில் நல்ல ஒரு தூய்மை, பேச்சு திறமை, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது ஞான வாராகி. நாலாம் இடம் கடகம். நாலாம் இடம் கடகம். சந்திரனுடைய வீடு கடகம். சந்திரன்னா தாய்மை உள்ளம் கொண்டவர்கள். ஓகேங்களா? அதுக்கு கருணை வாராகி, கருணை வாராகி. ஒரு குடும்பம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா சுகஸ்தானம் சொல்லுவாங்க. நாலாம் இடத்தை சுகமா இருக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துல நிம்மதி இருக்கணும். அப்ப மன அமைதி, குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கருணை வாராகி. கடகராசிகள் வழிபட வேண்டியது கருணை வாராகி. ஐந்தாவது ராசி சிம்மம். சிம்மம் ஓகேங்களா? அதுக்கு ராஜ வாராகி. ஐந்தாம் இடம் தான் சூரியனுடைய வீடுங்க. சூரியன் யாரு? தந்தை. புரியுதுங்களா? அப்ப ராஜ வாராகிய வழிபாடு பண்ணணும். அதிகாரம், புகழ். ஐந்தாம் இடம் என்பது என்னது? பூர்வ புண்ணியஸ்தானம். ஒருத்தன் எந்த மாதிரி புகழ் அடைவான்றது சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம். அதனுடைய நாலாம் இடம் தான் 9வது இடம், பாக்கியம். அதை பற்றி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசி பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வாராகி. லக்ஷ்மி வாராகிய வழிபாடு பண்ணணும். ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் மட்டும் கிடையாது. வேலைக்கு போறது, நம்மளுடைய உழைப்பு, புரியுதுங்களா? வேலைக்கு போறது, வேலை மூலியமா நமக்கு ஒரு வருமானம் வருது பார்த்தீங்களா? அது ஆறாம் இடம் தான். அப்ப லக்ஷ்மி வாராகி நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா வேலையில முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ஏழாவதா இருக்கக்கூடியது துலாம் ராசி. துலாம் ராசி என்ன சொல்லுவோம்? கலத்திர ராசி. காலபுருஷனுடைய ஏழாவது வீடு கலத்திர வீடு, துலா ராசி. ஓகேங்களா? அது மங்கள வாராகி வழிபாடு பண்ணணும். திருமணம் அமைய, ஓகேங்களா? திருமணம் அமைய, உறவுகள் நல்ல நிலையில் இருக்க, உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏழாம் இடம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய எதிர்ப்பாளினம். நம்ம யாருக்கிட்டலாம் பேசுகிறோமோ அவங்கெல்லாம் எதிர்ப்பாளினம். ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுறது எல்லாமே எதிராக இருக்கக்கூடிய நண்பர்கள், எதிரிகள் கூட ஏழாம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க. அப்ப திருமணம், உறவு, உறவு நிலை மேம்பட மங்கள வாராகியை வழிபாடு பண்ணணும். எட்டாவது இடம் துர்ஸ்தானம்னு இந்த ஜோசியத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையில் அது உண்மைதான். மாந்திரிகம் எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு உக்ர வாராகி, தீயவையிலிருந்து காக்கணும். எதிரி, சூனியம், தீய சக்திகளிலிருந்து காப்பதற்கு உக்ர வாராகியை நம்ம வழிபாடு பண்ணணும். என்ன பண்ணணும்? உக்ர வாராகி வழிபாடு. நம்ம விருச்சிக ராசிக்காரன் உக்ர வாராகியை வழிபாடு பண்ணணும். 9ஆம் இடம் தர்ம வீடு.
ஓகேவா? தர்ம வீடு 9ஆம் இடம் தனுசு. காலபுருஷனுடைய 9வது வீடு தர்ம வீடு, பாக்கிய வீடு. அதுக்கு வந்து தர்ம வாராகி தர்ம வாராகியை வழிபாடு பண்ணணும். அப்ப என்ன நமக்கு கிடைக்கும்? ஆன்மீக சிந்தனை, நம்மளுடைய பாக்கியங்கள் கிடைக்கிறது, முன்னேற்றம் அடைகிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம்னா அதனுடைய டெபாசிட் 9ஆம் இடம். நம்ம என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாக்கியங்கள் அனுபவிக்கிறது வந்து 9ஆம் இடம். அப்போ நம்மளுடைய பாக்கியங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை கொண்டு வரது வந்து இந்த தனுச வீடு. அப்போ அவங்க வழிபாடு பண்ணக்கூடியது வந்து தர்ம வாராகி 9வது இடம். 9ஆம் இடம் வந்து என்னது? 10ஆம் இடம் என்னது? மகர ராசி. தண்ட நாயகி வாராகி. தண்ட நாயகி வாராகி. 10ஆம் இடம் தொழிலுங்க. தொழில தடை இருக்கக்கூடாது, வளர்ச்சி இருக்கணும். தொழில் முன்னேற்றம், தடை நீக்கிறது, வளர்ச்சி அடைவது. அப்ப தண்ட வாராகிய வழிபாடு பண்ணணும் மகர ராசிக்காரர்கள். கும்ப வீடு. கும்பம் வந்து 11வது இடம், லாபஸ்தானம். அதுவே பாதகஸ்தானமும் கூட. காலபுருஷனுடைய இதுக்கு வந்து பாதகஸ்தானம் வந்து கும்பராசி தான். லாப வீடும் அதுதான். புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம். 11ஆம் இடம் பெரும் பணம். புரியுதுங்களா? அப்போ 11ஆம் இடம் வந்து யோக வாராகிய வழிபாடு பண்ணணும். கும்பராசியார் வந்து யோக வாராகிய வழிபாடு பண்ணணும். யோகங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வளர்ச்சி, முன்னேற்றம், வாழ்க்கையோட முன்னேற்ற படிகளை சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து கும்ப வீட்டில் யாருன்னா யோக வாராகிய வழிபாடு பண்ணணும். கடைசியாக இருக்கக்கூடியது மீன வீடு, மீன ராசி. 12ஆம் இடம் காலபுருஷனுடைய 12வது இடம் தான் வந்து இது. அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. ஒருத்தருடைய தூக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப மீன வீடு வந்து தயா வாராகி. தயா வாராகின்னு சொல்லக்கூடிய அம்மனை நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மன நிம்மதி, குடும்பத்துல சுபிச்சம். குடும்பத்தை சுபிச்சம்னா நாங்கள் நம்ம போய் எங்கெங்க தூங்குவோம்? ஒரு வீட்டில் தூங்கணும்ல. குடும்பத்தை சுபிச்சம் தானே வீட்டில் தூங்க முடியும், நல்லா எல்லாம் சண்டை போட்டு தான் இருக்க முடியும். அப்ப அதான் அயன சயன போகஸ்தானம். எங்க போய் போகணும்னா தூங்க போறோம். அப்ப மீன வீடு. அப்போ அவங்க தயா வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் அவங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். இப்போ இது வந்து காலபுருஷனை பற்றி நான் சொல்லிட்டேன். மேஷம்லேருந்து மீனம் வரை காலபுருஷனோட வீடுகள். அப்போ ஒருத்தர் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, கன்னி லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, மகர லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, இப்படியே பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பாவமாக வருதோ, மேஷம் வந்து மீனராசிக்கு வந்து மேஷம் வந்து 2வது பாவமாக வரும். அப்போ அவங்க வாழ்க்கையில குடும்பத்துல சுபிச்சம் நடக்கணும் அப்படின்னா அப்ப வீர வாராகி வணங்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வணங்கணும். உங்களுடைய பாவம், உங்களுடைய ராசி லக்னத்துக்கு வந்து எந்த பாவத்தை நீங்க இயக்கணுமோ, 5ஆம் பாவத்தை இயக்கணும் அப்படின்னா அந்த 5ஆம் பாவம் எந்த ராசியோ அதற்கான வாராகியே நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கலாம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய எம்ஆர்சி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.